நான் கோடீஸ்வரன் கதைக்கின்றேன். நான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய யாழ் மாவட்ட காரியாலயத்தினுடைய பொறுப்பதிகாரியாக இருக்கின்றேன். இன்று இங்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அமைச்சினால் நடத்தப்படுகின்ற தொழில் சந்தை என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இங்கு பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வெளிநாடு போய் வந்தவர்களின் பிள்ளைகளுக்கான பாடசாலை உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேமாதிரி வெளிநாட்டில் உள்ள தொழிலாளர்களது பிள்ளைகளுக்கான பாடசாலை உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதைவிட சுயதொழில், அதாவது வெளிநாட்டில் போயிட்டு வந்து 5 வருடத்துக்குள் இலங்கைக்கு வந்தவர்களுக்கு அவர்கள் இங்கு ஒரு தொழிலை செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு உதவித்தொகையை வழங்குவதற்காக அவ்வாறான ஒரு வேலை திட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனை விட வெளிநாடு போனவர்களது பிள்ளைகள், அதாவது பிள்ளைகள் புலமை பரிசில் ஸ்காலர்ஷிப் O level A level பாஸ் பண்ணியிருப்பார்களாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு ஊக்குவிப்பு தொகை ஒன்றை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அவ்வாறான நிகழ்வுகளும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதைவிட முன்பு போய் வந்தவர்கள், அதாவது வெளிநாடு போய் வந்தவர்கள் இங்கு சிறந்த முறையில் அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டோ அல்லது அங்கு சம்பாதித்த பணத்தை வைத்துக்கொண்டோ இங்கு ஒரு சிறந்த முறையில் தொழில் நடவடிக்கை முன்னெடுப்பார்களாக இருந்தால் அவர்களை ஊக்குவிக்கும் மூலமாக அவர்களுக்கும் நாங்கள் ஒரு உதவித்தொகையை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதனை விட இங்கு முகவர் வந்திருக்கின்றார்கள், ஏஜென்சி என்கின்ற முகவர் வந்திருக்கின்றார்கள். அரசாங்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஏராளமான முகவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே இங்கு வருபவர்கள் இங்கு அந்த தங்களுக்கு வேலைவாய்ப்பு தேவையாக இருந்தால், வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்களுடன் கதைத்து தங்களுக்கு பொருத்தமான வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை விட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தால் நேரடியாகவும் பல்வேறுபட்ட வேலைவாய்ப்புகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இஸ்ரேல் நாட்டுக்கு சமீபத்தில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமாக அறிந்து கொள்வதற்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவீர்களாக இருந்தால் உங்களுக்கு அது ஒரு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஆகவே கட்டாயமாக வாருங்கள். மிகவும் பெருந்திரளான மக்கள் இங்கு தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேலை திட்டத்தில் இணைந்து தாங்களும் பிரயோசனம் பெற்றுக்கொள்வதற்காக. ஆகவே சிறந்த முறையில் இதனை நடத்துவதற்கு கட்டாயம் இதனை பாருங்கள். கன பேர் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அதே நேரம் ஏமாந்து போகின்ற சந்தர்ப்பங்களும் கணக்கு இருக்குது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக. ஆகவே ஏமாந்து போகாமல் வெளிநாட்டுக்கு போக வேண்டுமாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால் உங்களுக்கு அது பிரயோசனமுடையதாக இருக்கும். மற்றும் இந்த நிகழ்ச்சி ஜூசி கிரவுண்ட், அதாவது நகர ஸ்டேடியம் என்கின்ற மன்னர் ஸ்டேடியம் என்கின்ற இடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 20-21 தேதிகள், அதாவது சனி ஞாயிறு தினங்களில் நடைபெற உள்ளது. விடிய 9 மணியிலிருந்து பின்னேரம் 4 மணி வரைக்கும் இந்நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இதில் பயன்பெற எல்லாரையும் நான் அன்புடன் வரவேற்கின்றோம். இதுக்கு அனைவரையும் பயன்பெறுமாறு நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். நன்றி.